ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய காரசாரமான எக் கிரேவி தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்காக 4 முட்டை வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு ஒரே ஒரு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் கல்பாசி ஒன்று இவ்வளோ சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நார்மலாக கட் பண்ணாமல் இதே மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். இது நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா ரெட்டிஷாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 4 முட்டை தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் உள்ள மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியோட ரா ஸ்மெல்லாம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஹோம்மேட் கரம் மசாலா. உங்கள்கிட்ட கடையில் உள்ளது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே போட்ட பிறகு 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே 5 நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயத்தை பார்த்திங்கன்னா 2-3 வெங்காயம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கோங்க. மெம்பர்ஸை பொறுத்து தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துகிட்டு சாப்பரில் வச்சு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பொடி பொடியாக வெங்காயம் நமக்கு கிடைக்கும். நம்ம கத்தியில் கட் பண்ணுறத விட சாப்பரில் வச்சு கட் பண்ணும்போது நல்லா பொடி பொடியாக வெங்காயம் கிடைக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த முட்டையை முட்டையை சுற்றி கத்தியை வச்சு லேஸாக கட் பண்ணிவிட்டு இதோடய ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நான் முட்டையை 2ஆக கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கிரேவி எல்லாமே இது மேலே படுற மாதிரி லேசாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த முட்டைக்குள்ளே உப்பு எல்லாமே உள்ளே போயிட்டு இறங்கும். உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக டேஸ்டியாக காரசாரமாக கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நிற்கும். அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இந்த கிரேவி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. வெங்காயம் மட்டும் நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். முட்டையை வேக போட்டுகிட்டே நம்ம வெங்காயத்தெல்லாம் வதக்கி விட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா சுட சுட சாதம் வச்சு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன்.
இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.